வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் நைட் 24/7. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கோ திங்கட்கிழமைக்கோ வேணா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஸோ நம்ம எப்பவுமே மண்டே மட்டும் சண்டே அண்ட் மண்டேயோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். மற்ற நாள்லலாம் அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். சண்டே லீவுங்க. வீட்டில் பிள்ளைலாம் இருக்குது, மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, கடகடன்னு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் ஃபார் மேக்கிங் ஆயுர்வேதிக் குளோபல். ஸோ இந்த ரிப்போர்ட்டை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த விஷனுக்கு கீழே இந்த ரிப்போர்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விஷித் பாரத் 2047 விஷனுக்கு கீழே இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணீங்க? நம்ம டெல்லியில் வச்சு தான் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரி, எப்போ ரிலீஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலையில். சரி, யார் கூட சேர்ந்துப்பா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், பிடபிள்யூசி, அதாவது பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் காப்பர், அவங்க கூட சேர்ந்து தான் கூப்பர்ஸ். ஸோ இவங்க கூட சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ யார்ப்பா ரிலீஸ் பண்ணா? நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன். நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் பேர் என்ன? டாக்டர் அசோக் குமார் லஹிரி. ஸோ இந்த அசோக் குமார் லஹிரி தான் யார்? நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன். அவர் தான் இதை லான்ச் பண்ணார். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோகோட மெம்பரான ப்ரொஃபஸர் எம் ஸ்ரீனிவாச வந்து இருந்தார். சரி, வேறு யார் இருந்தாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட செக்ரட்டரி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட செக்ரட்டரி யார்? வைத்திய ராஜேஷ் கோட்டேச்சா. ஸோ அவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நித்தி ஆயோகோட செக்ரட்டரி. வைத்தியா ராஜேஷ் கோட்டேச்சா. இந்த நித்தி ஆயோகோட செக்ரட்டரியை அது பேர் என்ன, ஆயுஷோட செக்ரட்டரியை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஆயுஷ்னா என்ன, அது மெடிக்கல் வைத்தியம் ரிலேட்டடாக உள்ள ஒன்று. ஸோ வைத்திய ராஜேஷ் கொட்டேஷாவோட ப்ரெசன்ஸில் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி தம்பி, உன் அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ஆயுர்வேதிக் ரிலேட்டடான திங்ஸை வந்து குளோபல் ஃபுல்லாக ரெகனைஸ் பண்ண வைக்கணும். ஸோ இந்த ஆயுஷில் வந்து என்னென்ன வரும்னா, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி வரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க நிறையா பேருக்கு இது தெரியும். ஆனால் குளோபல் லெவலில் இதோட ரெகனைசேஷன் கம்மி தான். ஸோ அதுக்கு இன்னும் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இதில் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டமாக இதை வந்து மாற்றணும். ஸோ அது ரிலேட்டடாக ரிசர்ச்சர்ஸ், ரெகுலேட்டரி அலைன்மெண்ட்ஸ், எஜுகேஷன், அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் இதெல்லாம் வர்றதுக்காண்டி இந்த மாதிரி இந்த மாதிரி ரோட் மேப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரோட் மேப்னா, ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். இதுதான் ஒரு ஃபைனல் கோல்னு வச்சுக்கோங்களேன். அதை அடையிறதுக்கு இப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் ரோட் மேப். அந்த மாதிரி ஒரு ரோட் மேப்பை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, இதோட 3 பில்லர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னப்பா 3 பில்லர் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பில்லர் வந்து அவைலபிலிட்டி. குளோபல் லெவலில் எல்லாருக்கும் இதோட அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு குளோபல் லெவலில் ஒர்க் ஃபோர்ஸ் வேணும், எக்ஸ்போர்ட்ஸ் வேணும், ஆர்என்டி வேணும். ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷன் வேணும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்தால் பார்த்தாதல்ல, எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணணும்ல. செகண்டு அக்செப்டபிலிட்டி கொண்டு வரணும். ஸோ அப்போ இதுக்கும் இன்சூரன்ஸ் கவர் இருக்கணும். நம்ம எதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கோ அங்கே தான் நம்ம போவோம். ஸோ ரெகுலேஷன்ஸ் இதுக்குன்னு தனியாக போர்டு வேணும், இன்சூரன்ஸ் கவர் வேணும், கொலாபரேஷன், அடாப்டபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா என்ன இருக்குது தேர்டு பில்லர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொபகேஷன். ஸோ ப்ரொபகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு பிராண்டிங்கு, குளோபல் விசிபிலிட்டி, மெடிக்கல் வேல்யூ ட்ராவல், இன்டர்நேஷ்னல் என்கேஜ்மெண்ட். ஸோ இது 3 தான் எதோட பில்லர், இப்போ கொடுத்துருக்க ஃப்ரேம் ஒர்க்கோட பில்லர். இதை யார் ரிலீஸ் பண்ணால்? நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன், அவர் பேர் அசோக் குமார் லஹாரி. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிஏஓஎஸ். சிஏஓஎஸ்னால் யார்? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஸோ யார் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்? ஜென்ரல் திராஜ் சேத். ஸோ ஜென்ரல் திராஜ் சேத் தான் என்ன அப்படின்னா, 31வது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் டு இந்தியன் ஆர்மி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அப்படின்ற ஒரு ரோட் மேப்பை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய்னா என்ன அப்படின்னா, விஜிலன்ஸ், ஸோ ஐனா இனோவேஷன், ஜேனா ஜாயிண்ட்னஸ் அண்ட் இன்டகிரேஷன், ஏன்னா ஆத்ம நிர்பாரதா, அண்ட் ஒய்னா யோதா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ரோட் மேப். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவோட ஆர்மியை வந்து டெக்னாலஜி ட்ரைவனாக மாற்றணும், ஃப்யூச்சர் ரெடி ஃபோர்ஸாக வந்து மாற்றணும். ஸோ இது எது கூட அலைன் ஆகும் அப்படின்னா,
2022 டு 2032, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு டீகேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் சொன்னால், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீகேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸை, அதாவது இந்தியன் டிஃபென்ஸை வந்து நிறையா டிஜிட்டலைஸ் பண்ணணும், டெக்னாலஜி எனேபிள்டாக மாற்றணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இயர் வந்து 2023 டு 2032, 10 வருஷம். ஸோ இது கூட இந்த விஜய் வந்து அலைனாக இருக்கும். ஸோ இந்த விஜயோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு ரேபிட்டான ரோட் மேப் வந்து வேணும். ரோட் மேப்னா இப்போ தான் பார்த்தோம். ஸோ எதை எப்பப்போ எங்கெங்கே பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுபடி வந்து இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்மியை வந்து மோஸ்ட்லி டெக் டிரைவனா, ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸாக மாற்றுறதுக்கான ரோட் மேப் தான் இது. இதோட பேர் விஜய். இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மியோட 31வது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் திராஜ் சேத் தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர் இண்டியா. ஸோ ஏர் இண்டியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்ஐஏ இன்ஜினியரிங் கம்பெனி கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. சரி, எதுக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்ஆர்ஓ எக்கோசிஸ்டத்தை இந்தியாவில் க்ரியேட் பண்ணோம். அதென்ன எம்ஆர்ஓ அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர்ஹால். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹப்பை இந்தியாவிலேயே வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயு வந்து யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் இண்டியா. ஸோ ஏர் இண்டியா சைட்லேருந்து அவங்களோட சிஇஓ அண்ட் எம்டி அண்ட் சிஇஓ. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேம்பல் வில்சன் அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஐஏ இன்ஜினியரிங் கம்பெனி சைட்லேருந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சிஇஓவான ஷின் வயூ ஷெங் வந்து சைன் பண்ணியிருக்காரு. சரி, ஏர் இண்டியா நமக்கு தெரியும். யாருப்பா இந்த எஸ்ஐஏ இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னா, அவங்க ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் சமிட் பெங்களூரில் நடந்துச்சு. ஸோ அதில் இந்த ஏர் இண்டியா கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்து ஓகே அப்படி சொல்லி இந்த எம்ஓயோ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா, குளோபல் ஏவியேஷனில் இந்தியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவில் ஒரு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஆல் ஹப்பை வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து வேர்ல்டு கிளாஸ் லெவலில் ஒரு எம்ஓஆர்ஓ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதனால நிறையா பொட்டன்ஷியல் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஐ மீன் லைக் இந்தியாவிலே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓவர்ஹால் பண்ணிக்கலாம்னா இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் வளரும். ஓகேவா? சரி, இப்போது மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர்ஹால் ஹப்பை வந்து க்ரியேட் பண்ணோன்னா எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் எமோஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த வேர்டை நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்போம். ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் தொடங்க போகிறாங்க. 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு கேட்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போது இந்த 100 ரூபா வேணும்னா, ஸோ இப்போ 2 பேர் இருக்காங்க, எக்ஸு ஒய். ஈவெண்ட் 50 ரூபா இருக்குது, ஈவெண்ட் 50 ரூபா இருக்குது. அப்போ 2 பேரும் போட்டு தொழில் தொடங்குவோம். அப்போ இதை வந்து 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவோம். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்னா 2 பேரோ 3 பேரோ, ஸோ எத்தனை பேரோ அதில் எல்லாரும் சேர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான மணியை கொண்டு வந்து அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த எஸ்ஐஏ இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் கம்பெனி எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எவ்வளோ ஸ்டாக்ஸை ஏர் இண்டியாவில் ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படின்னா 25.1% ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இவங்க ஏர் இண்டியாவில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அந்த லிங்க் வழியாக இந்த டீல் வந்து ஓகேவாயிருக்கு. ரைட். ஸோ இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்தியாவில் வந்து அந்த எம்ஆர்ஓ ஹப்பை வந்து வைக்க போகிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு ஒரு 3 நாளைக்கு வரார். ஸோ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜூலை 1லேருந்து 3 வரைக்கும் வந்திருக்காரு. எதுக்கு திருப்புன்னு வரீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்டால், எஸ், 16th இந்தியா ஜப்பான் ஆனுவல் சமிட் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களோட பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரான சென்னாஹி டக்காச்சி வந்து இந்தியாவுக்கு சரிப்பா வரேன், கூப்பிட்டேன், வராமல் இருக்க முடியல, ஒரு 3 நாள் வந்துட்டு போகிறேன் அப்படி சொல்லி வந்துட்டு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த விசிட்.
ஸோ இந்த விசிட்டுக்கு ஏதாவது தீம் இருக்கானா? இருக்குது. தீம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம்ப்பா. ஸோ என்ன விசிட் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப். ஸோ இங்கே வந்து இந்த மனுஷன் ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நரேந்திர மோடிகிட்ட நியூ டெல்லியில் பேசியிருக்காரு. அப்புறம் இந்த சமிட் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து நியூ டெல்லியில் வந்து ஒன்று ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஜப்பான் நியூ டெல்லியில் என்ன ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ ஜப்பான் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜெட்ரோ அவங்க பேர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜப்பான் இந்தியா ஜாயிண்ட் எக்கனாமிக் ஃபோரம்னு ஒன்று வந்து நடந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து இவர் வந்து பிஎம் கூட சேர்ந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாருதி சுசுக்கியோட 4வது வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ அது எங்கே இருக்குது? ஹரியானாவில் கார்கோடா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதை போய் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹரியானாவில் கார்கோடாவில் மாருதி சுசுக்கியோட 4வது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இப்போ வந்து எவ்வளோ எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 121 எம்ஓயு. அதில் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 1 lakh crore ஒர்த்துக்கு இந்த எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் 4வது இந்தியா ஜப்பான் 2+2 மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ எப்போ நடக்கும்? இந்த இயரோட எண்டுக்குள்ளே, அதாவது 2026 எண்டுக்குள்ளே நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா டோக்கியோவில் நடக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிப்ளமேட்டிக் இதில் வந்து 2 லீடரும் வேறு இதில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மும்பை அகமதாபாத் ஹைஸ்பீட் லைட் காரிடாருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், மொத்தமாக 129 எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இப்போ வந்து பேசியிருக்காங்க. ரைட்? ஸோ அடுத்தது பார்த்துலாமா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, சானே டக்காய்ச்சி வந்து ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு 3 நாள் வந்துட்டு அந்த சமிட்டை வந்து அட்டன் பண்ணுறாரு. என்ன சமிட்டு? இந்தியா ஜப்பான் ஆனுவல் சமிட், 16வது ஆனுவல் சமிட் அட்டன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஜப்பான் எக்கனாமிக் ஃபோரமே அட்டன் பண்ணுறாரு. மாருதி சுசுக்கியோட 4வது மேனுஃபேக்சரிங் யூனிட்டை திறந்து வைக்கிறாரு. எங்கே? கார்கோடா ஹரியானாவில். இது வரைக்கும் 129 எம்ஓஏ 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4th இந்தியா ஜப்பான் 2+2 மினிஸ்ட்ரியல் மீட்டிங் எங்கே நடக்க போகுது? டோக்கியோவில் நடக்க போகுது. ரைட்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2026 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது எத்தனாவது எடிஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11வது எடிஷன். ஓகேவா? 11th எடிஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2026 வந்து ரிலீஸ் ஆகுது. இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஸோ இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 18 ரேங்க் முன்னாடி போய், இதுக்கு முன்னாடி 112வது பொசிஷனில் இருந்தோம். ஸோ இப்போ அதில் வந்து 18 ரேங்க் முன்னாடி போய் 94வது பிளேஸில் இருக்கும். சரி, ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்துருக்கலாமா? ஃபின்லாண்ட். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன். தேர்ட் பிளேஸில் வந்து டென்மார்க் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதை வச்சு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை ஒவ்வொரு கண்ட்ரிஸும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து மார்க் போடுவாங்க. ஸோ ஃபின்லாண்டுக்கு எவ்வளோ மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னா 87.4, ஸ்வீடனுக்கு 86.3, டென்மார்க்கு 85.7, இந்தியாவுக்கு இந்தியா வந்து 94வது பொசிஷனில் இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 68.3. ஸோ மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இங்கே ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா 167 கண்ட்ரிஸை இவங்க வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது போயிடலாமா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட முகேஷ் அம்பானி, அதுக்கப்புறம் சுனில் மித்தல், லக்ஷ்மி மித்தல், ஸோ இந்த மாதிரி ஒரு 44 பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடியூவோட ஏஐ குளோபல் கமிஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துலாமா? அது என்னப்பா கடகடன்னு ஏதோ சொல்லிட்டா புரியலன்றீங்களா? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ ஏஐ எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ இப்போ ஏஐயை குளோபலோட குட் திங்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்ல வராங்க?
வழக்கம் போல் யார் பஞ்சாயத்து பேசுவாங்க? யூஎன். ஸோ அவங்க யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க தான் எப்போதையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன் அவங்களோட ஒரு ஏஜென்சி. ஸோ அவங்களோட ஒரு ஏஜென்சி என்ன? இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனை வச்சு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ இவங்களை வச்சு என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ ஃபார் குட் குளோபல் கமிஷன். ரொம்ப ரோலாக அதில் ஃபைன். ஸோ ஐடியூ இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ ஃபார் குட் குளோபல் கமிஷன் அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரி, இதை யாரை வச்சுப்பா லான்ச் பண்ணுற? நீ பாட்டுக்கு ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் லான்ச் பண்ணுற, உன் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு கேட்டால் நான் மொத்தம் ஒரு 44 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வச்சுருக்கேன். டேய் 44 பேர் நான் எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகே, ஸோ அதில் யார் யார் இந்தியாவில் வராங்களோ அவங்க மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 44 குளோபல் லீடர்ஸை வச்சு இவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதை. ஸோ இவங்க எதுலாம் வந்திருப்பாங்கன்னா டெக், டெலிகம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் செக்டர், கமிஷன் ஆப்ரேட்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் 44 பேர் சேர்ந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதில் இந்தியாவிலேருந்து யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முகேஷ் அம்பானி. ஸோ முகேஷ் அம்பானி யார்? சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுக்கப்புறம் சுனில் பாரதி மேத்தா, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் பாரதி என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஸோ அதுக்கப்புறம் லக்ஷ்மி என் மித்தல், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் ஆசிலார் மித்தல். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் இந்த 3 பேரும் இந்தியாவிலேருந்து அந்த 44 ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் இந்தியாவில் இருக்கவங்க இந்த 3 பேர். சரி, இதோட சீஃப் யாருன்னு பார்த்துலாமா? ஸோ இதோட சேர் அண்ட் சிஓவாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னா 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுல் ககாமே. ஸோ பவுல் ககாமே யார் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் ரவாண்டான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரோட பிரசிடெண்ட். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பெனியாஃப். ஸோ யாருப்பா அந்த மார்க் பெனியாஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சேர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? சேர் அண்ட் சிஇஓ ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? சரி, இவங்க 2 பேரும் வந்து இந்த ஐடிஓ வந்து கோச்சேர் பண்ணுறாங்க. அதாவது 2 பேருமே ஹெட் அப்படி வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ இதோட வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்க? வைஸ் சேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டோரீன் பேண்டாக் மார்டின். ஸோ இவங்க வந்து இதோட வைஸ் சேர்மன். ஸோ இது போக நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட வைஸ் சேர்மன் அண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்க பிராட் ஸ்மித் இருக்காங்க. அப்புறம் நிவிடியாவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவான ஜெசன் ஹுவாங் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அமேசானோட பிரசிடெண்ட் அண்ட் சிஇஓவான ஆண்டி ஜாசி வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெசஞ்சரோட சிஇஓவான ஜூலி ஸ்வீட் இருக்காங்க இந்த 44 மெம்பர்ஸில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் நசோக்கி கொஞ்சோ இபெல்லா. ஸோ அவங்களும் இந்த 44 மெம்பரில் இருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பேன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் டெலிகம்யூனிகேஷன் எல்லாரும் 1 திரண்டு 1 இல்லைங்க 2 இல்லைங்க 44 பேர். நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்களே, ஒரு பொருள் எடுக்க 44 பேர் தேவையோ, தட் மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இன்டர்நேஷ்னலில் இருக்க டெலிகம்யூனிகேஷன் யூனியன்லாம் ஒன்று சேர்ந்து 1 இல்லை 2 இல்லை 44 பேரை ஃபவுண்டிங் மெம்பராக வச்சு என்னடா பண்ணேன்னா ஏஐ வச்சு குட் கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவிலேருந்து யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கவங்களால மூக்க நுழைக்காமல் இருக்க முடியாது. முகேஷ் அம்பானி. ஸோ இதுக்கு அங்கே என்ன இருக்குது? எல்லாரும் பெத்தாள் லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும். ஸோ லக்ஷ்மி அண்ட் இந்தியாவிலேருந்து போகிறவங்கனால பாரதி. அப்படி வந்து நான் இந்த 3 நேம்ஸையும் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் தரேன் உங்களுக்கு லோனு. எவ்வளவு? $US படி $230 மில்லியன் வந்து லோனாக கொடுத்துருக்காங்க. 230 மில்லியன்னா இந்தியன் ருப்பீஸில் 1920 கோடி லோன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குப்பா? நம்ம தமிழ்நாடுக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்ம தமிழ்நாடோட சென்னையில் இருக்க வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த 230 மில்லியன் கடன் வந்து யார் கொடுத்துருக்காங்க? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வேறு ஏதாவது ஸ்கீமுக்குள்ளே அலைட் வரும்னா எஸ், அட்டல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2.0. ஸோ இதுக்கு கீழே இது வந்து அலைன்டாக வரும். ஸோ இது படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
7 வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 7 வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்ஸ். இது இது போக 170 கிலோமீட்டருக்கு பைப்லைன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா 38 சீவேர் பம்பிங் ஸ்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே பண்ணுறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் 24/7 க்ளீன் வாட்டர் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் ரெவென்யூ வாட்டர் லாஸஸை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அர்பன் வாட்டர் நெட்வொர்க்லேயே வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சென்னை தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சிட்டி இந்த ஒரு மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி என்ன மாடல் அப்படின்னா, ரிங் மைன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ கோடி வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ரைட்டா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேடிஎம். ஸோ பேடிஎம் யூரோப் பேமெண்ட்ஸ் எஸ்ஏ. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேமெண்ட் இன்ஸ்டிடியூஷன் லைசன்ஸ் வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, லக்சம்பர்க் ரெகுலேட்டர் கிட்ட இருந்து. இப்போ பேடிஎம் நம்மலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேடிஎம்மை வந்து யூரோப்பில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த ஊரில் இருக்க பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் இருக்க ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் கிட்டலாம் வந்து என்ன வாங்கணும்? லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பேடிஎம்மை பற்றி பார்த்துலாம் முதல்ல. ஸோ இந்த பேடிஎம் இவங்க எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2010 தான் இவங்க வந்து ஃபவுண்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த பேடிஎம்மே வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் இருக்க நொய்டாவில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பார்த்துக்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஸோ இவங்களை வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, 197 கம்யூனிகேஷன் லிமிடெட். ஸோ இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சேகர் சர்மா. அவர் தான் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டா? ஸோ இந்த ஷர்மா வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டாரா? ஃபவுண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாக ஓரளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்த லெவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் யூரோப் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு யூரோப்பில் போயிட்டு பேடிஎம் யூரோப் பேமெண்ட்ஸ் எஸ்ஏன்னு சொல்லி இதை ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கமிஷன் டி சர்வலன்ஸ் டியூ செக்டர் ஃபினான்சியர், அதாவது சிஎஸ்எஸ்எஃப். ஸோ யூரோப்போட ஒரு ஃபினான்சியல் ரிஜிஸ்டரான ஒரு ரெகுலேட்டர். இவங்க சொன்னால் தான் நீ ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஐ லைசன்ஸை வந்து வாங்கிறாங்க. பிஐ லைசன்ஸ் அப்படின்னா பேமெண்ட் இன்ஸ்டிடியூஷன் லைசன்ஸை வந்து வாங்கிறாங்க. ஸோ இதுக்கான யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, லக்சம்பர்கில் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேப்பா, ஆப்ரேட் பண்ணிக்கோ யூரோப்பியன் யூனியன்லன்னு இவங்க வந்து ஒரு க்ரீன் சிக்னல், ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கிறாங்க. ஸோ இப்போது யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா ஃபுல்லாக பேடிஎம்மால் ரெகுலேட்டடாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இது எப்போலேருந்து பண்ணலாம் அப்படின்னா, ஜூலை 2, 2026 பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ ஒரு 2 பேர் மேலே போடுறா ஃபைன் அவன் மேலே அப்படி சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா 66.7 lakhs. ஸோ யார் மேலே? பேங்க் ஆஃப் பரோடா மேலேயும் ஜிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா ஹவுசிங் ஃபினான்ஸ் மேலேயும். ஸோ எதுக்கு அப்படின்னா, நான் கம்ப்ளைன்சஸ் வித் ரெகுலேட்டரி டைரக்ஷன்ஸ். நான் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன்ல ஆர்பிஐன்ட்டு, நீ அதை பண்ணணுமா இல்லையா? நீ பண்ணலைல்ல, போடு ஃபைனுன்னு ஆர்பிஐ இறக்கிச்சு. ஸோ இதில் வந்து கேஒய்சி பண்ணல, லெண்டிங் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரீசன்காண்டி பேங்க் ஆஃப் பரோடாக்கும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹவுசிங் ஃபினான்ஸுக்கும் இந்த 66.7 lakh பெனால்ட்டியை வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக எதில் அப்படின்னா, லோன் அண்ட் அட்வான்சஸில் வந்து நாங்கள் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இவங்க வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஃபைன் வந்துச்சு. ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஃபைன்னு பார்த்துருவோமா? நம்ம பேங்க் ஆஃப் பரோடா தலைவருக்கு வந்து 63.6 lakhக்கும், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபைன் அப்படின்னா 3.1 lakhக்கும் வந்து ஃபைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீதா அம்பானி. ஸோ இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா, ஏஏபிஐ ஹியூமானிட்டேரியன் அவார்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீ டு சிட்டி ஆஃப் தம்பா. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபிலாந்த்ரோபிக் கான்ட்ரிபியூஷன். அது என்னப்பா ஃபிலாந்த்ரோபிக் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்தவங்களோட வெல்ஃபேர்க்காண்டி ஜெனரஸாக நிறையா உதவி பண்ணுறது.
ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிலோந்த்ரோபிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஏஏபிஐ அவார்டு அப்படின்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின், அதுதான் அவார்ட். அந்த அவார்டோட பேர். ஸோ ஏஐபிஐனா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின். ஸோ அவங்களோட ஏஐபிஐ ஹியூமனிடேரியன் அவார்டு தான் யாருக்கு கிடச்சிருக்கு? நீதா அம்பானி கிடச்சிருக்கு. எங்கே வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளோரிடாவில் இருக்க தபாலை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 44வது ஆனுவல் கன்வென்ஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அசம்பிளி ஆஃப் ஏஏபிஐ வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா 44வது ஆண்டு விழா அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆனுவல் கன்வென்ஷன் அண்ட் சயின்டிஃபிக் அசம்பிளி. ஸோ நான் இதை அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து நடந்திருக்கு. யூஎஸ்ஏல இருக்க ஃப்ளோரிடாவில் இருக்க தப்பால் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா கீ டு சிட்டி ஆஃப் தப்பா. ஸோ இதை வந்து யார் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தப்பாவோட மேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. தப்பான்ற ஒரு ஏரியாவோட மேயர். ஸோ அந்த மேயரோட பேர் யார் அப்படின்னா ஜெனி கேஸ்டார். ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற ஒரு சிவிக் ஹானர், ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கப்படுற ஒன்று. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்க, அதாவது நீதா அம்பானி அவர்கள் சிட்டிலையும் ஹியூமனிட்டி சொசைட்டிக்கு அவங்க கிரியேட் பண்ண இம்பேக்டுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா பெரு. ஸோ பெரு கண்ட்ரியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ பெருவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெய்கோ ஃபியூஜிமோரி அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன ஆகிறாங்க, பெருவோட பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து எத்தனாவது பிரசிடெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா பெருவோட 10வது பிரசிடெண்ட்டாக வந்து ஆகிறாங்க. ஓகே. ஸோ இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்த, அதாவது இதுக்கு முன்னாடி காலங்களில் இம்மீடியட் முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்த ஆல்பர்ட்டோ ஃபியூஜிமோரின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட பொண்ணு தான் இவங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே அஃபிஷியலாக ஜூலை 28லேருந்து சார்ஜ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் பெருவா வந்து இருந்திருக்காங்க. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 1994லேருந்து 2000 வரைக்கும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் பெருவா இருந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க. ரைட்டு. அடுத்த அப்பாயின்மெண்ட் பார்த்துருவோமா? சிஎம்டி ஆஃப் ஹெச்எஸ்எல் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ இவங்களோட புது மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மனாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்திரசேகர ரகுராம், ரகுராம் இவரோட பேர். ஸோ ரியர் அட்மிரல் ரிட்டையர்டு இவர். ஸோ இவர் பேர் என்ன அப்படின்னா சந்திரசேகரன் ரகுராம். ஸோ இவர் வந்து அஃபிஷியலாக வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிட்டடாக வந்து பதவி இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து யாரை வந்து சக்சீட் பண்ணுறாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி யார் இந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னா கேப்டன் காந்தி வெங்கடேஸ்வரலு அவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட போஸ்டிங் பீரியட் முடிஞ்சதுனால இவங்க வந்து இங்கே உள்ளே வராங்க. ரைட். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினமில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துலாமா அக்னிகுல் காஸ்மோஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு இந்தியாவோட ப்ரைவேட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஐசிஐ அப்படின்ற ஒரு ஃபின்லாண்ட் பேஸ்டு எர்த் அப்சர்வேட்டரி கம்பெனி கூட எமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ப்ரைவேட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்பு இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் பேஸ்டு எர்த் அப்சர்வேட்டரி கம்பெனி. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயோ வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயோ சைன் பண்ணதே எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏஆர் எர்த் அப்சர்வேட்டரி சிஸ்டமை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணி லான்ச் பண்ணி end-to-end சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் எர்த் அப்சர்வேட்டரி சிஸ்டமை வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறதுக்கு. ஓகேவா?
எஸ்ஏஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடாரை வந்து இவங்க வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த 2 கம்பெனிஸும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இந்த ஹைக்கூல் காஸ்மோஸ் என்ன அப்படின்னா ஒரு சென்னை பேஸ்டு ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் வந்து எதுக்கு இதை சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடாரை வந்து கிரியேட் பண்ணணும், இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ண வைக்கணுன்றதுக்கு தான் இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஏஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேமராஸை வச்சு ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை வந்து எடுப்பாங்க எர்த் சர்ஃபேஸோட. அதை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கேமராஸுக்கு பதிலாக ரேடாஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, பார்டர் சர்வேலன்ஸ்க்குலாம் இதை பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்துலாமா இந்த ஹைக்கூல் காஸ்மோஸ். ஸோ இது வந்து 2017 ஸ்டார்ட் ஆன இந்தியாவில் இருக்க ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரர் அண்ட் கமர்ஷியல் லான்ச் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன ஐஐடி மெட்ராஸோட பேஸ். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஐஐடி மெட்ராஸோட. ரைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு புது ஸ்பீசிஸ், ஒரு புது மீன் வகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டீப் சி ஃபிஷ் ஸ்பீசிஸ். ஸோ யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சோட CMFRI, சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கேரளா கோஸ்டில் அரேபியன் சி இருக்கு இல்லையா, கேரளாவோட கோஸ்டில். ஸோ அங்கேருந்து தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னா இந்தியன் டோரி. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைட்டோஃபிஸ் இண்டிகா. ஸோ இது ஒரு டீப் சி ஃபிஷ்ஷு. ஓகேவா? ஸோ டீப் ஓஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அரேபியன் சீல உள்ள அன்எக்ஸ்ப்ளோர்டு ட்ரென்ச்சஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மீன் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் அப்படின்னா கடல் மட்டத்துலேருந்து 350 500 மீட்டர் டீப்பில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஜூலை 4 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ அதுதான் வந்து ஜூலை 4. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் ஜூலையை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஜூலை 4 வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களோட தீம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் தான். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா AEL, அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து யார் கூட சேர்றாங்க அப்படின்னா IRH கூட பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறாங்க. IRH அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் ஹோல்டிங். இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு ஹோல்டிங் கம்பெனி. இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணுறாங்க. வேறு யார் கூட அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசா கூட. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசா கூட புவனேஸ்வரில் வச்சு இந்த MOU வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்குப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 11.5 பில்லியன் US செலவில் ஒரு இன்டகிரேட்டட் க்ரீன்ஃபீல்டு அலுமினியம் ப்ராஜெக்டுக்காண்டி. ஸோ 11.5 பில்லியன் US 1.08 lakh crores இந்தியன் ருப்பீஸில். ஓகேவா? ஸோ இவ்வளோ செலவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் க்ரீன்ஃபீல்டு ஒரு அலுமினியம் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து எங்கே வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒடிசாவில் வச்சு பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டடும் IRH. ஸோ IRH வந்து ஒரு யுனைடெட் அரப் பேஸ்டு கம்பெனி. ஸோ இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்க போகுது அப்படின்னா 50-50 ஜாயிண்ட் வெஞ்சராக வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இந்த மாதிரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கதையாக கேட்டு முடிச்சிருவோம். நீங்கள் மந்த்லி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெய்லி படிக்கிறவங்களாலும் சரி, இந்த மாதிரி கதை கேட்டுங்க. ஓகேவா? பாய் காய்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் ஓப்பன் ஆகி 24/7க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் படித்து சேனல் பேர் கூட மறந்து போச்சு. ஃபைன். ஓப்பன் ஆகி 24/7க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஞாபகமாக டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? பாய் காய்ஸ், தேங்க்யூ.